எனக்கு 2 விஷயங்களில் யார் உறுதி தருகிறாரோ அவருக்கு நாளை மறுமையிலே இறைவன் கண்டிப்பாக சொர்க்கத்தை தருவான் என்று நான் உறுதியளிக்கிறேன். எனக்கு 2 விஷயங்களில் அவர் உறுதி தர வேண்டும். அவருக்கு நான் நாளை மறுமையில் அவருக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று உறுதியளிக்கிறேன். அதிலே ஒன்று என்ன? நாவை பக்குவமாக பயன்படுத்துவது. தேவையில்லாம பேசாம, பொய் பேசாம, புறம் பேசாம, அவதூறு பேசாம, உண்மையான விஷயங்களை, நன்மையான விஷயங்களை இவற்றை மட்டுமே ஒருவர் பேசிக் கொண்டிருப்பாரே ஆனால் அவருக்கு சொர்க்கம் உண்டு என்று நான் சொல்லுகிறேன். அதே போல தனது கற்பொழுக்கத்தை பேணி கொண்டால், 2 தொடைகளுக்கு மத்தியில் இருக்கிற மர்மஸ்தானத்தை பேணி பாதுகாத்து கொண்டால் அவருக்கும் சொர்க்கம் உண்டு என்று நான் சொல்கிறேன். யோசித்து பாருங்கள், சொர்க்கம் கிடைப்பது என்பது அவ்வளவு சாதாரணமான காரியமா? திருமறை குர்ஆன் சொர்க்கத்தை பற்றி சொல்கிறது. அம் ஹசிபத்தும் அன் ததுகுலுல் ஜன்னா, நீங்கள் சொர்க்கத்திற்குள்ளே எளிதாக நுழைந்து விடலாம் என்று எண்ணுகிறீர்களா? உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் பட்ட கஷ்டங்களையும் சிரமங்களையும் அனுபவிக்காமல், அவர்கள் ஆட்டுவிக்கப்பட்டதை போல நீங்கள் ஆட்டுவிக்கப்படாமல் சொர்க்கத்திற்குள்ளே நுழையலாம் என்று ஆசைப்படுகிறீர்களா? கண்டிப்பாக இயலாது. ஒரு பெரிய சிரமத்திற்கு, பெரிய துன்பத்திற்கு பிறகுதான் சொர்க்கம் என்பது சாத்தியப்படும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலே வாழ்ந்த ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மையாரை பற்றி குர்ஆன் சொல்லுகிறது. உலகத்து மூமின்களுக்கெல்லாம் முன்னுதாரணமாக ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மையார் அவர்களை அல்லாஹ் சொல்லுகிறான். லரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ராத் ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவியை இறை நம்பிக்கையாளர்களுக்கு முன்னுதாரணமாக அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த முன்னுதாரணம் நிறைந்த பெண்மணி என்ன செய்தார்கள், என்ன மாதிரியான காரியங்களில் ஈடுபட்டார்கள், எதற்காக அவர்களை அல்லாஹ் முன்மாதிரி என்று சொல்லுகிறான், அதையும் திருமறை குர்ஆன் விவரிக்கிறது. எதற்காக? அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக ஒரு பெரிய துன்பத்திற்கு ஆட்படுத்தப்படுகிறார்கள். ஃபிரௌனுடைய வீட்டிலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் என்ன நிலை? யார் யாரெல்லாமோ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவர்களை எல்லாம் கருவறுக்கிறான், ஆண் குழந்தைகளை எல்லாம் கொலை செய்கிறான், பெரிய கொடுமைகளுக்கு ஆட்படுத்துகிறான், மூசா நபியே எதிர்த்து நிற்கிறான், அவர்களை தோற்கடிப்பதற்குரிய வேலைகளில் ஈடுபடுகிறான். அப்படிப்பட்ட ஃபிரௌனுடைய வீட்டிலேயே அவருடைய சொந்த மனைவியே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று தெரிந்தால் ஃபிரௌன் அவர்களை சும்மா விட்டிருக்க கூடுமா? கடுமையான தொல்லைகளையும் துன்பங்களையும் அவர்களுக்கு தர ஆரம்பிக்கிறான். அப்பொழுது ஆசியா அம்மையார் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். நஜ்ஜினி மின் ஃபிரௌன வ அமலிஹி வ நஜ்ஜினி மினல் கௌமில் ஸாலிமீன், இறைவா இந்த அநியாயக்கார கூட்டத்தாரிடமிருந்து, ஃபிரௌனுடைய கொடுமையிலிருந்து எனக்கு நீ பாதுகாப்பை தா என்று ஒரு துஆவை செய்கிறார்கள். அதனோடு சேர்த்து இன்னொரு துஆ செய்கிறார்கள். இறைவா எனக்கு நீ மறுமையிலே ஒரு சுவர்க்கத்தில் ஒரு மாளிகையை தா, இந்த சிரமத்திற்கு பகரமாக, இந்த கஷ்டங்களுக்கு பகரமாக மறுமையிலே எனக்கு சுவர்க்கத்தை தா என்று கேட்டார்கள். அப்படிப்பட்ட சிரமத்திற்கு பிறகுதான் சுவர்க்கம் என்பது சாத்தியப்படும். இன்னும் சொல்வதாக இருந்தால், ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய எந்த நல்லறத்தை வைத்துக் கொண்டும் நாளை மறுமையில் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது. நபிகளார் அப்படி சொல்கிறார்கள். எந்த மனிதனும் அவனது அமல்களால் சொர்க்கம் செல்ல முடியாது. நம்முடைய தொழுகை, நம்முடைய நோன்பு, நம்முடைய வணக்க வழிபாடு இவற்றை எல்லாம் அல்லாஹ்விடத்தில் சொல்லி காட்டி, யா அல்லாஹ் நான் இவ்வளவு தூரம் நல்ல அமல்கள் செஞ்சிருக்கிறேனே, எனக்கு நீ சொர்க்கத்தை கொடு என்று கேட்க முடியாதாம். ஏன்? சொர்க்கம் கிடைக்கிற அளவிற்கு நல்ல அமல்கள் செய்த மனிதர் யாரும் கிடையாது. எவ்வளவுதான் அதிகமாக வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்ட மனிதராக இருக்கட்டும், ஒரு நேரம் கூட தொழுகையை ஒருவர் விட்டதே கிடையாது. 5 நேர தொழுகைகளையும், சுன்னத்தான தொழுகைகளையும், நஃபிலான தொழுகைகளையும், அதிகமான வணக்க வழிபாடுகளையும் செய்து 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 இறைவனின் பக்கம் நெருங்கிவிட்ட ஒரு மனிதர் என்று ஒருவரை காட்டுங்கள். அவருடைய தொழுகை சொர்க்கத்திற்கு தகுதியான அளவிற்கு இருக்குமா? இறைவன் ஏற்கனவே செய்திருக்கிற நன்மைகளுக்கே அவர் நன்றி சொல்லியவராக ஆக மாட்டார். இறைவன் ஒரு மனிதனுக்கு கொடுத்திருக்கிற கண்கள், காதுகள், அவன் சுவாசிக்கிற சுவாசம், கைகள், கால்கள், சிந்தனை, பார்வை, இதுவெல்லாம் இறைவன் செய்திருக்கிற அருள் கிருபைகள் தானே. இந்த கிருபைகளுக்கு ஒரு மனிதன் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தி முடித்து இருக்கிறானா? எந்த மனிதனும் நன்றி செலுத்தியது கிடையாது. அற்பத்திலும் அற்பமாக அல்லாஹ்விற்கு வழக்க வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கலாம். நம்முடைய அமலை கொண்டு வந்து வைத்து, யா அல்லாஹ் நான் இவ்வளவு நாள் தொழுதனே, இவ்வளவு நாள் நோன்பு வச்சனே கேட்கவே முடியாது. நீ தொழுகை உனக்கு கொடுத்த கண்ணுக்கு போதாதப்பா, நீ வைத்த நோன்பு, நீ சுவாசித்த சுவாசத்திற்கு போதாதப்பா என்று இறைவன் மறுத்து விடுவான். அப்ப இறைவனுடைய அருள் கிருபை மட்டும்தான் மறுமையிலே ஒரு மனிதனை சுவர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும். அப்படிப்பட்ட பெரும் சிரமத்திற்கு பிறகு, இறைவனின் அருளுக்கு பிறகு கிடைக்கப்படுகிற சுவர்க்கத்திற்கு
நபிகளார் சொல்லுகிறார்கள், 2 விஷயங்களில் எனக்கு உறுதி தாருங்கள், நாளை மறுமையிலே உங்களுக்கு சுவர்க்கம் கிடைக்கும் என்று நான் உறுதி சொல்லுகிறேன். அதிலே ஒன்று பாலியல் ரீதியான ஒழுக்கம். நான் விபச்சாரம் செய்ய மாட்டேன், எல்லை மீற மாட்டேன், என்னுடைய மனைவியிடமே தவிர அல்லது என்னுடைய கணவனிடமே தவிர வேறு எந்த வழியிலும் என்னுடைய இன்பத்தை தேடிக்கொள்வதற்கு நான் முயற்சி எடுக்க மாட்டேன் என்று ஒரு மனிதர் சொன்னால், அதற்கு இறைவன் கொடுக்கிற கண்ணியத்தை பார்த்தீர்களா? இறைவனிடத்திலே கிடைக்கிற மதிப்பு மரியாதையை பார்த்தீர்களா? இந்த அளவிற்கு வலியுறுத்தப்பட்ட காரியம், உயர்தரமாக சித்தரிக்கப்பட்ட ஒரு காரியத்தில் நம்முடைய சமுதாயம் இந்த அளவிற்கு கோட்டை விடுகிறது. பெரிய விபச்சாரம் என்பது மாத்திரமில்லை, குறைந்தபட்சம் எல்லா மனிதர்களிடத்திலேயும் சின்னஞ்சிறிய அளவிலாவது விபச்சாரத்தின் பங்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. நம்முடைய வீடுகளில் இருக்கிற தொலைக்காட்சி பெட்டிகள் வெளியாகவாவது அந்த விபச்சாரத்தின் ஒரே ஒரு பங்கையாவது அடைந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நபிகளார் சொன்னார்கள், விபச்சாரத்திலே பல வகை இருக்கிறது. அதே ஒரு வகை, ஒரு மனிதன் அவனது கண்களால் காண்கிற பார்வை கெட்ட விஷயங்களை, ஒழுக்கக்கேடான காரியங்களை பார்த்தால் அது அவனது கண்கள் செய்கிற விபச்சாரம். அது போன்ற செய்திகளை கேட்டால் காதுகள் செய்கிற விபச்சாரம். அப்படிப்பட்ட முறையிலே கைகளை பயன்படுத்தினால் கைகள் செய்கிற விபச்சாரம். அது போன்ற காரியத்திற்காக கால்களை எடுத்து வைத்து நடந்தால் அது கால்கள் செய்கிற விபச்சாரம். உடல் உறுப்புகள் கூட விபச்சாரத்தின் பங்கை அடைந்து விடுகிறது என்று நபிகளார் சொன்னார்களே. இன்றைக்கு தொலைக்காட்சி பெட்டிகளின் வழியாக கண்களால் விபச்சாரம், காதுகளால் விபச்சாரம் சமூகத்தில் நடக்கிறதா இல்லையா? இதுதான் இந்த பெரிய தீமைக்கு அடிப்படை. பலரும் என்ன நினைக்கிறார்கள், ஆட்டம் பாட்டம் இந்த மாதிரியான கேளிக்கைகள், ஆபாச காட்சிகள், அதையெல்லாம் ஏன் பார்க்குறீங்க என்று கேட்டால், பார்க்கத்தானே செஞ்சோம், நாங்கள் என்ன தப்பா பண்ணிவிட்டோம், நாங்கள் என்ன விபச்சாரமாக பண்ணிட்டோம், ஒரு டிவியில் ஒரு நிகழ்ச்சி பார்த்தோம், ஒரு நாடகம் பார்த்தோம், ஒரு பாட்டு பார்த்தோம், ஒரு சினிமா பார்த்தோம், அதை ஏதோ பார்க்கத்தானே செய்தோம் என்று நினைக்கிறோம். இந்த பார்வை தான் மனிதனை விபச்சாரத்தில் கொண்டு போய் தள்ளுகிறது. அதனால் தான் நபிகளார் சொன்னார்கள், இன்னவல் இஸ்திதானுமின் அஜலில் பசர். ஒரு வீட்டுக்கு வருகிற பொழுது அனுமதி கேட்க வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது. பார்வை இருக்கிற காரணத்தினால்தான் இந்த சட்டமே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏடா குணமா பார்க்க வேண்டும், பார்க்க கூடாத ஒருத்தர் பார்த்துருவான. ஒரு வீட்டுக்குள்ள வரும் பொழுது வெளியில் நின்று சலாம் சொல்லி அனுமதி கேட்டு உள்ள ஏன் வரணும்? வீட்டுக்குள்ள பெண்கள் இருப்பாங்க, புதிதாக திருமணமானவர்கள் இருப்பாங்க, உபரியான ஆடைகளை கலைந்து விட்டு இருப்பாங்க, பல்வேறு விதங்களில் அமர்ந்திருப்பாங்க. நம்ம காணக்கூடாத காட்சிகளை கண்டு நம்முடைய உள்ளம் கற்பனை செய்ய ஆரம்பித்து விடும். தேவையில்லாத சிந்தனைகள் பெருக ஆரம்பிச்சிடும். அதுக்கு வாசலை திறக்க கூடாது என்பதற்காகத்தான், உங்களின் பார்வைகளுக்கு கட்டுப்பாடு விதிப்பதற்காகத்தான் ஒரு வீட்டிற்கு வருகிற பொழுது அனுமதி கேட்டுவிட்டு வீட்டிற்குள்ளே நுழையுங்கள் என்று சட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று அண்ணலம் பெருமகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்களே. ஆனால் இன்றைக்கு நடுவீட்டில் அமர்த்தி வைத்து நாமும் அந்த கொடிய காட்சிகளை பார்க்கிறோம், நம்முடைய பிள்ளைகளுக்கும் அதை காட்டுகிறோம். அப்படிப்பட்ட நிலையிலே வளர்கிற பிள்ளைகள் எப்படி வளர்வார்கள்? எப்படிப்பட்ட சிந்தனை தாக்கம் அவருடைய உள்ளத்தில் ஏற்படும் யோசித்து பாருங்கள். அவை இந்த விபச்சாரத்திலிருந்து தவிர்த்து கொள்வது முக்கியமான ஒரு காரியம். தவிர்ப்பதற்குரிய வழிமுறைகள் என்ன? பார்வைகளை முறையாக பயன்படுத்துவது அதற்கு ஒரு வழிமுறை. அடுத்ததாக சொன்னார்கள், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும், அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் தனிமையிலே இருக்காதீர்கள். ஈயாக்கும் துகூலால் நிசா. மக்களே, பெண்கள் மாத்திரம், ஒரே ஒரு பெண் மாத்திரம் தனியாக இருக்கிற வீட்டிற்குள் நுழைவதை விட்டு உங்களை நான் எச்சரிக்கிறேன். ஒரு ஆம்பளை மட்டும் இருக்கிற இடத்துக்கு அந்நிய பெண்ணு போகக்கூடாது, ஒரு பெண்ணு மட்டும் இருக்கிற இடத்துல அந்நிய ஆணு போகக்கூடாது. ஏனென்றால் அவர்களுக்கு இடையிலே ஷைத்தான் கெட்ட எண்ணங்களை ஏற்படுத்தி தவறு செய்வதற்குரிய வாசலை திறந்து வைத்து விடுவான். இது போன்ற காரியங்களை தவிர்த்து கொண்டு அந்த மறுமை வாழ்க்கையை பாழாக்குகிற அந்த தீமையிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த விபச்சாரம் என்பது சமூகத்தை பீடித்திருக்கிற ஒரு பெரும் தீமை, குடும்பங்களை சீரழிக்கிற தீமை. திருமணத்திற்கு பிறகு இது போன்ற முறை தவறிய உறவுகளில் யாரேனும் ஈடுபட்டால் அவர்களின் குடும்ப வாழ்க்கையே பாழாகிறது. கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கிற அந்த நேசம் குறைந்து போகிறது. தேவையில்லாமல் சண்டை போட்டுக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கிறது. இதுவும் இஸ்லாத்திலே எச்சரிக்கப்பட்ட பெரும் தீமைகளில் ஒன்று. அதே போல நம்முடைய சமூகத்தை பீடித்திருக்கிற இன்னொரு மிக முக்கியமான ஒன்று, குறிப்பாக வாலிப பருவத்தில் இருக்கிற இளைஞர்களை பீடித்திருக்கிற மிக முக்கியமான ஒரு சமூக தீமை, பெரும்பாலான வாலிபர்களை மூழ்கடித்திருக்கிற ஒரு பெரும் தீமை புகை, போதை. திருமறை குர்ஆன் எச்சரிக்கிறது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்கூ பிஐதீக்கும் இலா தஹ்லுகா.
இறை நம்பிக்கையாளர்களே, உங்கள் கைகளை அழிவின்பால் போட்டுக் கொள்ளாதீர்கள். உங்களுக்கு நீங்களே நாசத்தை தேடிக் கொள்ளாதீர்கள். இன்னைக்கு சர்வ சாதாரணமாக இருக்கிறது புகைப்பிடித்தல் என்பது, மது அருந்துதல் என்பது. யோசித்து பாருங்கள். ஆரம்பத்தில் ஒரு ஸ்டைலாக ஆரம்பிக்கிறார்கள். ஒரு இளைஞர்களுக்கு மத்தியில், நண்பர்களுக்கு மத்தியில் அது ஏதோ தன்னை ஒரு பெரிய ஹீரோவாக காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் மாதிரி, ஒரு பொழுதுபோக்கு மாதிரி அப்படித்தான் ஆரம்பிக்கிறார்கள். அப்படியே நாள்பட குடித்து 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 கடைசியில் செயின் ஸ்மோக்கர்களாக, சிகரெட்டை விட முடியாமல், புகைப்பதை விட முடியாமல் அதில் மூழ்கி போய் உடலை கெடுத்து சமூகத்தில் ஒரு பெரிய கெட்ட பெயர், அவப்பெயரை வாங்கி எப்படிப்பட்ட கேடுகளை அந்த புகை செய்கிறது என்பதை குடிக்கிறவர்கள் யோசித்து பார்த்திருக்கிறார்களா? கேட்டா எல்லாருக்குமே சிகரெட் குடிக்கிறது தீமைதான், பீடி குடிக்கிறது தீமைதான், சுருட்டு குடிக்கிறது தீமைதான் எல்லாருக்கும் தெரிகிறது. தீமையின் அளவு தெரிகிறதா? எந்த அளவிற்கு பெரிய தீமையாக அது உருவெடுத்திருக்கிறது தெரிகிறதா? அவர் குடித்து அவரது உடலை மட்டும் கெடுத்துக்கல, அவரு குடிச்சு புகையை விடுறாரு, அக்கம் பக்கத்தில் நிற்கிற அப்பாவிகளும் சேர்த்து கெட்டு போகிறார். இவரது சிகரெட்டில் இருந்து வந்த புகையினால் பக்கத்திலே அந்த புகையை சுவாசித்த மனிதனுடைய நுரையீரல் கெட்டு போகிறது. அடுத்த மனிதனுடைய உடலை கெடுத்ததற்கான குற்றத்தை மறுமையில் அல்லாஹ் நம்மீது சுமத்துவானா மாட்டானா? யோசித்து பார்க்க வேண்டாமா? அதற்காக செலவிடக்கூடிய தொகை பற்றி மறுமையில கேள்வி கேட்கப்படுமா இல்லையா? எவ்வளவு பணத்தை வாரி இறைக்கிறார்கள். ஒரு நாளைக்கு ஒரு சிகரெட் பெட்டிக்கு 100 ரூபாய், 150 ரூபாய், 200 ரூபாய், 250 ரூபாய். ஒரு நாளைக்கு 100 ரூபாய் என்று சொன்னால் ஒரு மாதத்திற்கு தொகை எவ்வளவு? ஒரு வருடத்திற்கு தொகை எவ்வளவு? எத்தனை நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்த வேண்டிய இந்த தொகையை பல ஆயிரங்களை, பல லட்சங்களை புகைப்பிடித்து அழித்து கரித்து கொண்டிருக்கிறார்களே. மறுமையிலே அல்லாஹ் உனக்கு தந்த பணத்தை, பொருளாதாரத்தை எந்த வழியிலே செலவு செய்தா என்று கேள்வி எழுப்பினால் அந்த கேள்விக்கு சிகரெட்டு குடிக்கிற மாந்தர்களிடத்தில் பதில் இருக்கிறதா? பீடி குடித்தேன் இறைவா என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே தப்பித்துக் கொள்ள முடியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதுவாவது பரவாயில்லை, சிகரெட்டு குடிக்கிற காரணத்தினால் அவருடைய உடலிலே இருக்கிற இரத்த சிவப்பணுக்கள், இரத்த வெள்ளை அணுக்கள் பாதிக்கப்படுகிறது. இரத்த சிவப்பணுக்கள் பாதிக்கப்படுகிறது. சிவப்பணுக்களுடைய வேலை என்ன? நம்முடைய உடலுடைய சத்துக்களை எல்லாம் எடுத்து செல்லக்கூடிய வேலையை அந்த சிவப்பணுக்கள் செய்கிறது. குறிப்பாக தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடிய ஒருவர், அவரது உடலில் இருந்து வீரியமான இந்திரிய துளிகள் வெளிவர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை இந்த இரத்த சிவப்பணுக்கள் தான். சிவப்பணுக்கள் செத்து போச்சுன்னா இந்திரியத்தில், விந்து துளியில வீரியம் குறைந்து விடும். அப்படிப்பட்ட நிலையில ஒருவர் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டால் வீரியம் குறைந்த விதைகளை போட்டு உருவாகிற செடி எப்படி முறையான செடியாக, நல்ல தரமான செடியாக, மரமாக வளர முடியாதோ அதுபோல அவர்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் கூட நல்ல ஆரோக்கியமான குழந்தைகளாக வளர முடியாது. ஏன்? போட்டிருக்கிற விதை உருப்படி இல்லாத விதைல, விதைத்திருக்கிற விதை ஒன்றுமில்லாத வெற்று காற்று பையை விதைத்ததை போல ஒரு ஆரோக்கியமற்ற பொருளை கொண்டு விதைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட நிலையிலே பிறந்து வருகிற குழந்தை ஒரு நோஞ்சானார். மாசத்துக்கு 20 நாள் ஆஸ்பத்திரி தான். எதுக்கு? இப்படிப்பட்ட நிலையில புள்ளை பெற்றெடுத்தா. சிகரெட்டு குடிக்கிற யாருமே தான் கெடுவது தெரிந்திருந்தாலும் தன்னுடைய பிள்ளை அவ்வாறு குடிப்பதை அங்கீகரிப்பது கிடையாது. நம்ம தான் குடிச்சு கெட்டு போயிட்டோம், நம்ம பிள்ளையாவது நல்லா இருக்கணும் எல்லாரும் நினைக்கிறாங்கல்ல. பையன் தெரியாம சிகரெட்டு குடிச்சத தகப்பனார் பார்த்தாருன்னா, சிகரெட்டு குடிக்கிற ஒரு தகப்பனார் பையனை போட்டு அடிக்கிற, ஏன்டா குடிக்கிற? இவரே குடிப்பார். இவர் குடிச்சுக்கிட்டு பையனை அடிக்கிறார். ஏன்? பையன் கெட்டு போயிடக்கூடாது, பையன் உடம்பு கட்டக்கூடாது, பையனுடைய உடம்பு சிகரெட்டு குடிப்பதனால் கெட்டு போக கூடாது என்று விரும்பக்கூடிய பெற்றோர்கள், தந்தைமார்கள், அவர்களே சிகரெட்டு குடித்து குழந்தையை நோஞ்சானாக, அவர்களின் வாரிசுகளை ஒரு வீரியமற்ற வாரிசாக, ஒரு ஆரோக்கியமற்ற வாரிசாக உருவாக்குகிறார்கள் என்று சொன்னால், இன்னும் சொல்வதாக இருந்தால் பல பேர் வீட்டிலே அமர்ந்து கொண்டு மனைவி இடத்திலே குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கு முன்பு கூட புகைத்து கொண்டிருக்கிற மனிதர்களை பற்றி கேள்விப்படுகிறோம். இல்லறம் இனிமையாக இருக்குமா? இந்த கெட்ட வாடையை
பக்கத்தில் இருந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிற மனைவியால் உங்களோடு இனிமையான இன்பமான முறையில் இல்லறத்தில் ஈடுபட இயலுமா? இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒருவர் பள்ளிவாசலுக்கு வருகிற பொழுது பச்சையான வெள்ளை பூண்டையோ பச்சையான வெங்காயத்தையோ சாப்பிட்டால் அவர் பள்ளிவாசலுக்கு தொலை வரக்கூடாது. அந்த வாடை நீங்குகிற வரைக்கும் பள்ளியின் அருகிலே நெருங்கக்கூடாது என்று நபிகளார் எச்சரிக்கிறார்கள். ஏன் இந்த எச்சரிக்கை? மக்களுக்கு அது கேடு தருகிறது. அந்த வாடை துர்வாடையாக இருக்கிறது. அது ஒரு விதமான அருவருப்பை ஏற்படுத்துகிறது. அதுவே சமைத்து விட்ட வெங்காயத்தில் வாடை இல்லை, சமைத்து விட்ட பூண்டுல வெள்ளை பூண்டுல வாடை இல்லை. அதற்கு மார்க்கத்திலே தடை இல்லை. பச்சையாக இருக்கிற வெள்ளை பூண்டை பச்சையாக இருக்கிற வெங்காயத்தை ஒருவர் சாப்பிட்டால் வாடை நீங்குகிறவரை பள்ளிக்கு வர வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெங்காயமும் வெள்ளை பூண்டும் மார்க்கத்திலே தடுக்கப்பட்டதில்லையே, ஹராமானது இல்லையே, அனுமதிக்கப்பட்டது தானே. அனுமதிக்கப்பட்ட ஒன்றையே அதனால் பிறருக்கு ஒரு சின்ன அருவருப்பு ஏற்படும் என்றால் அதை சாப்பிடுகிறவர் பள்ளிக்கு வரக்கூடாது என்று தடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிகரெட்டு மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா? அதனால் ஏற்படக்கூடிய வாடை ஒரு புறத்தில் மார்க்கத்திலும் தடுக்கப்பட்டிருக்கிறது, ஹராமான பொருளாக இருக்கிறது. ஆனாலும் கூட அதை சாப்பிட்டு விட்டு பள்ளிக்கு வருகிறார்கள், சிகரெட் அறிந்து விட்டு வீட்டுக்கு வருகிறார்கள். வீட்டிலே இருக்கிற குழந்தைகளுக்கு முன்னால், பெரியவர்களுக்கு முன்னால், மனைவிக்கு முன்னால் சிகரெட்டை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய உடலுக்கும் கேடு செய்கிறார்கள், அக்கம் பக்கத்திலே இருக்கிறவருடைய உடலுக்கும் கேடு செய்கிறார்கள். இப்படிப்பட்ட முறையில் சிகரெட்டை அறிந்துவிட்டு நாளை மறுமையில் இறைவனுக்கு இது குறித்து பதில் சொல்வதற்கு நம்மிடத்தில் என்ன பதில் இருக்கிறது? பெரும்பாலான மக்களிடத்தில் இது வியாபித்திருக்கிறது. இதை ஒரு பொழுதுபோக்காக, இதை ஒரு ஸ்டைலாக, இதை ஒரு வழக்கமாக ஆக்கி கொண்டிருக்கிறார்களே. யோசித்து பார்க்க வேண்டும். அது மாத்திரமா, போதையிலே விழுந்து கிடக்கிறார்கள். திருமறை கூட சிகரெட்டை கூட நேரடியாக புகைப்பதை பற்றி நேரடி வார்த்தைகளில் திருமறை குர்ஆன் எச்சரிக்கவில்லை. மறைமுகமான சொற்களை கொண்டுதான் அல்லாஹ் அதை தடை செய்திருக்கிறார். ஆனால் மதுபானத்தை, போதை பொருளை நேரடியாகவே குர்ஆன் எச்சரிக்கை செய்து தடுக்கிறது. இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான். இன்னமல் ஹம்ரு வல் மைசிர், மதுபானம், சூதாட்டம், அம்பு எய்து குறியை கேட்குதல், இது போன்ற பலிபீடங்களை நம்புதல், இது போன்ற காரியங்கள் அனைத்தும் ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான், ஷைத்தானுடைய காரியங்களில் தீய காரியங்களாக இருக்கின்றன. ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் அதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள், வெற்றி பெறுவீர்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. இன்றைக்கு அதில் உள்ள இன்பத்திற்காக, ஒரு விதமான ரசனைக்காக, ஒரு விதமான மயக்கத்திற்காக போதை பழக்கத்திலே போய் பலவிதமான போதை, ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னர் என்ன மாதிரியான போதை வஸ்துக்கள் இருந்ததோ அதையெல்லாம் தூக்கி சாப்பிட்டு விட்டது இன்றைய உலகம். அன்னைக்கெல்லாம் வெறுமனே பழங்களை ஊற வைத்து அதிலிருந்து கிடைக்கிற போதை மட்டும்தான் போதையாக இருந்தது. இன்றைக்கு மனிதனின் உயிர் காப்பதற்காக பயன்படுத்துகிற மருந்து பொருட்களை கூட போதை பொருட்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். உடலுக்குள்ளே சாதாரணமாக குடித்தால் மருந்து, அதையே ஊசி இன்ஜெக்ஷன்ல ஏற்றி உடலுக்குள்ளே ஏற்றுக்கொண்டால் போதையாகிறது. ஹெராயின் பயன்படுத்துகிறார்கள், பெத்தடின் பயன்படுத்துகிறார்கள் போதைக்காக. இந்த போதையினுடைய நிலையிலே இருக்கிறவரை பற்றி நபிகளார் என்ன சொல்கிறார்கள்? யார் இந்த உலகத்திலே போதையை அருந்துகிறாரோ, உலகத்தின் மதுபானத்திலே மயங்கி கிடக்கிறாரோ, நாளை மறுமையிலே மறுமையின் சுவர்க்கத்து மதுபானத்தை அவருக்கு அல்லாஹ் ஹராமாக்கி விடுகிறான். சொர்க்கத்தில் அல்லாஹ் மதுபானத்தை தரப்போறான். இந்த உலகத்திலே யார் மதுபானத்தை தவிர்த்து கொண்டார்களோ மறுமையில் அவர்களுக்கு மதுபானம் உண்டு. ஏன் இந்த உலகத்து மதுபானத்தை ஏன் தடுத்தா? அது மனிதனுக்கு கேடு, பொருளாதார கேடு, உடல் ரீதியான கேடு, அறிவுக்கு கேடு, மனிதனுடைய பகுத்தறிவுக்கு கேடு. மனுஷனாவே இருக்கிறது இல்லையே, பெரிய அதிகாரி, குடிக்கிற வரைக்கும் பெரிய அதிகாரி, உள்ளுக்குள்ள சரக்கு இறங்குற வரைக்கும் பெரிய அதிகாரி. சரக்கு உள்ள போயிடுச்சுன்னா லெவலே மாறிடுறார். என்ன பேசுறாரு அவருக்கே தெரியல, என்ன நிலையில் இருக்கிறார் தெரியலையே. நிர்வாணமாக கிடக்கிறான், வேஷ்டி அவுந்து போகுது, அவன் கையில் இருக்கிற பணத்தை கொள்ளையடிக்கிறாங்க, கழுத்தில் கிடக்கிற நகையை
கலட்டிட்டு போறாங்க, தெரிய மாட்டேங்குது. அப்ப இப்படி ஒரு கேவலத்தை மனிதனுக்கு ஏற்படுத்துகிற காரியத்தை மார்க்கத்தில் கடுமையாக எச்சரிக்கப்பட்ட, இறைவனால் தடுக்கப்பட்ட ஹராமான காரியம் என்று தெளிவான வார்த்தைகளில், சந்தேகத்திற்கிடமில்லாத நேரடியான வார்த்தைகளில் சொல்லப்பட்ட ஒரு காரியத்தில் நம்முடைய சமுதாயம் போய் வீழ்ந்து கிடக்கிறது. சமுதாய இளைஞர்கள் போய் வீழ்ந்து கிடக்கிறார்களே, இவர்களை எல்லாம் மீட்டெடுப்பது எப்படி? இதிலிருந்து அவர்களை வெளியில கொண்டு வருவதற்கான வழி எப்படி? பெரியவர்கள் யோசிக்க வேண்டும், ஜமாத்து தலைவர்கள் சிந்திக்க வேண்டும், மார்க்க அறிஞர்கள் இதை குறித்து வலியுறுத்த வேண்டும். வெறுமனே தொழுவுங்க 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 சொல்லுங்க, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. தொழுகையை பற்றி பயான் செய்யுங்கள், நோன்பை பற்றி பயான் செய்யுங்கள், மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளை பற்றி பயான் செய்யுங்கள். அதுவெல்லாம் குற்றம் கிடையாது, சொல்ல வேண்டும், அது மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் சமூகத்தில் இப்படிப்பட்ட பெரும் தீமைகள் வியாபித்திருக்கிற பொழுது தீமைகளை கண்டுகொள்ளாமல், அதிலிருந்து நம்முடைய இளைய சமுதாயத்தை மீட்டெடுப்பதற்கு என்ன வழிமுறைகள் அதை பற்றி சிந்திக்காமல், தொழுவுங்கள் தொழுவுங்கள் என்று சொல்வது மாத்திரம் அவர்களை தொழுகையாளியாக மாற்றிவிடாது. இதற்கெல்லாம் என்ன விடிவு, என்ன தீர்வு? எத்தனையோ மருத்துவ ரீதியாக எத்தனையோ வழிகள் வந்து விட்டன. மருத்துவ உலகத்தில் இதுபோல போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களை மீட்டெடுப்பதற்கு அதற்குரிய எத்தனை அறிவியல் பூர்வமான மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அதில் மூழ்கி கிடக்கிறவர்களை அழைத்து சென்று அது போன்ற மருந்துகளை அவர்களுக்கு வழங்கி அதிலிருந்து அவர்களை வெளியிலே கொண்டு விடுவதற்கு ஜமாத்தில் பொறுப்பாளர்களாக, முஸ்லிம் சமூகத்தின் தலைவர்களாக, மார்க்க அறிஞர்களாக இருக்கிறவர்களுக்கு பொறுப்பு இருக்கிறது என்பதை அவர்கள் மறந்துவிடக் கூடாது. அது மாத்திரமில்லை, இதிலிருந்து மனிதனை மீட்டெடுப்பதற்கு சிந்தனை ரீதியான மாற்றம் அவர்களுக்கு தேவை. இறை அச்சத்தை வலியுறுத்துவது, இறைவனுக்கு பயப்படுவது மாத்திரம்தான் 100% இது போன்ற சமூக தீமைகளிலிருந்து மக்களை வெளியிலே கொண்டு வருவதற்கு ஒரே தீர்வு. வேறு எந்த தீர்வும் 100% தீர்வை கொடுக்காது. இறைவன் ஒருவன் இருக்கிறான், அவன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் போனால் நாளை மறுமையிலே மிகப்பெரிய தண்டனைகளுக்கு நாம் ஆட்படுத்தப்படுவோம் என்ற அச்சத்தை சமூக மக்களுடைய உள்ளத்திலே ஏற்படுத்துவதற்கு பாடுபட வேண்டும். ஆரம்பத்தில் நபிகள் நாயகத்துடைய தோழர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்களை போன்ற குடிகாரர்கள் உலகத்தில் உண்டா? இன்னைக்கெல்லாம் நம்ம குடியை பற்றி பேசுகிறோம், உலகமே குடியை மூழ்கி கிடக்குது என்றெல்லாம் சொல்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை எடுத்து சொல்லுகிற ஆரம்ப காலத்தில் மக்காவில் வாழ்ந்த மக்கள் மதுபானத்திலே, போதை பொருளிலே மூழ்கி கிடந்தார்களே, அதோடு ஒப்பிடுகிற பொழுது இதெல்லாம் கால் தூசிக்கு சமானம். அற்பத்தில் அற்பம், ஜுஜுபின்றான், ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் என்னடா குடி? அவன் குடிய வச்சே பெருமை அடிச்சான். சாராயம், சரக்குகள் தான், மதுபானங்கள் தான் அவர்களுடைய உயர்வை தீர்மானிக்கிற பொருட்களாக அந்த காலத்திலே இருந்தது. இன்னைக்கு கூட மதுபானம் பெருகிவிட்டாலும் சமூகத்தில் அது உயர்ந்த மதிப்பிற்குரிய அம்சமாக இருக்கிறதா? பணத்தை வைத்து பெருமை எடுக்கிறார்கள், அதிகாரத்தை வைத்து பெருமை எடுக்கிறார்கள், அழகை வைத்து பெருமை எடுக்கிறார்கள், பலத்தை வைத்து பெருமை எடுக்கிறார்கள். வீட்டில் இவ்வளவு இத்தனை குவார்டர் பாட்டில் வச்சிருக்கிறேன், இத்தனை ஃபுல்லு சரக்கு வச்சிருக்கேன், பெருமை அடிச்சிருக்கானா? நபிகள் நாயகம் காலத்தில் அப்படித்தான் பெருமை எடுத்தார்கள். பணத்தை விட, சமூக அந்தஸ்தை விட அந்த மக்களிடத்தில் பெருமைக்குரிய காரியம் எதுன்னு கேட்டா, எவன்கிட்ட பழைய சரக்கு நிறைய இருக்குது. 10 பேரல் என்கிட்ட சரக்கு இருக்கு, என்கிட்ட 15 பேரல் இருக்குப்பா, அவன் தான் பெரிய ஆள். 10 மாசம் சரக்கு, என்கிட்ட 20 மாசம் சரக்கு இருக்கு, அவன் பெரிய ஆள். அப்ப எப்படி இருந்திருக்கு பாருங்க. சரக்கு தான், போதை வஸ்து தான், சாராயம் தான், மதுபானம் தான் அந்த சமூகத்தினுடைய அந்தஸ்தை தீர்மானித்தது என்றால், அப்போ குடிகாரர்களிலே முதல் தரமான குடிகாரர்கள் அவர்கள் தான். அப்படி குடியிலே மூழ்கி போய் கிடந்த அந்த சமூகத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி மீட்டெடுத்தார்கள்? மதுபானம் தடை செய்யப்படுகிறது என்று இறைவனிடமிருந்து வசனம் இறக்கி அருளப்படுகிறது. மக்களே, மதுபானத்தை அருந்துவதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். குர்ஆன்ல அல்லாஹ் வசனம் இறக்கி வச்சுட்டான். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல நபிகளார் அதை சொல்லி அனுப்புகிறார்கள், மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க. மதீனாவிலே இருக்கிற பொழுது இந்த வசனம் இறக்கி அருளப்படுகிறது. போய் அனஸ் அவர்கள் சத்தம் விடுகிறார்கள், தெரு தெருவாக கூவிக்கொண்டே செல்கிறார்கள்.
மதுபானம் தடுக்கப்பட்டு விட்டது, ஹராமாக்கப்பட்டு விட்டது, மதுவை அருந்தக்கூடாது என்று அல்லாஹ் வசனம் இறக்கி வைத்து விட்டான். சொல்லி முடிச்சுட்டு பள்ளிவாசலுக்கு திரும்பவில்லை, வீதிகள் எல்லாம் மது ஓடுகிறது. வீடுகளில் சேமித்து வைத்திருந்த மது பாட்டில்கள் எல்லாம், மது புட்டிகள் எல்லாம் வீதியிலே வந்து கொட்டப்பட்டு வரலாறு வர்ணிக்கிறது, ஆராய் பெருக்கெடுத்து ஓடுவதை போல மதுபானம் அன்றைக்கு ஓடியது தெருக்களில். ஒரே ஒரு வார்த்தை, மதுபானத்திலிருந்து விலகுங்கள் என்று அல்லாஹ் சொன்னால் உடனடியாக விலகினார். எப்படி? இறைவன் சொல்லுகிறான் என்ற அச்சம் அவர்களுக்கு ஊட்டப்பட்டிருந்தது. இறைவனின் வார்த்தைகளை மீறக்கூடாது என்று அவர்களுக்கு சொல்லித்தரப்பட்டிருந்தது. இறைவனை பற்றிய அச்சத்தை உள்ளத்தில் ஏற்படுத்துவதற்கு நிறைய வழிகள் இருக்கிறது. அது போன்ற வழிகளை பயன்படுத்தி இறையச்சம் மிக்க சமூகமாக மாறுகிற பொழுது, இறைவனை பயப்படுகிற மக்களாக மாறுகிற பொழுது நம்முடைய காரியங்கள் இது போன்ற தீமைகளிலிருந்து சமூகம் வெளிவருவதற்கு இலகுவாக அமைந்திருக்கும். இப்படி சமூகத்திலே நிறைந்திருக்கிற ஏராளமான சமூக தீமைகளிலிருந்து நாமும் வெளிவந்து நமக்கு அருகிலே யாரெல்லாம் அது போன்ற தீமைகளில் சிக்கியிருக்கிறார்களோ அவர்களுக்கும் அது குறித்து எச்சரிக்கை செய்து மீட்டெடுப்பதற்குரிய வேலைகளில் ஈடுபட வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அது போன்ற தீமைகளிலிருந்து வெளிவருகிற மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.